அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். நீங்கள் மகரம் அல்லது கும்பம் 2 ராசியில் எதில் வேணாலும் பிறந்துருங்க. இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஃபினான்சியலாக பெரிய கிரைசஸ் ஒன்றும் இல்லை. பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக யாருடைய பணமாவது உங்கள் கையில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக நீங்கள் கொடுத்து வச்ச பணங்கள் வரல அப்படின்னா அந்த பணங்கள் வரும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக ஆன்சியல் ப்ராப்பர்ட்டி, அன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, முன்னோருடைய சொத்து இருக்குது, அதை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அதன் மூலமாக பொருள் வரவு, தன வரவு. ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு கணவன் மூலமாக பண வரவு, பொருள் வரவு, மனைவி மூலமாக இருக்குது. ஸோ எதுக்குமே இல்லாதவங்களுக்கு வராத அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள், பென்ஷன் பணமோ, பிஎஃப் பணமோ, கிராஜுவேட்டி பணமோ, இன்சூரன்ஸ் பணமோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கையில் வர்றதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாத குழப்பங்கள், சிந்தனைகள் வேண்டாம். லைஃப்பில் எதெல்லாம் முதல்ல செய்யணும், எதையெல்லாம் ரெண்டாவது செய்யணும் அப்படின்னு டிசைட் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் மூவ் ஆகுங்க. இந்த மாதம் எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் தான் இந்த மாதம் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு மூத்த சகோதரி அல்லது சகோதரர் இருந்தால் அவர்களாலும் நன்மை. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்கலைன்னா கண்டிப்பாக சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க. எவ்வளோ எஃபர்ட் கொடுத்தாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இல்லை. நம்ம வேலையை விட்டு வெளியே போகிறதுக்கோ அல்லது வெளியேற்றப்படுவதற்கோ, வேலையை விட்டு வெளியில் லாங் லீவு போட்டு வீட்டில் இருக்கிறதுக்கோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, பர்மனெண்ட்டு, டெம்பரவரி, கவர்மெண்ட், ப்ரைவேட் செக்டர் எதில் இருந்தாலும் உங்களுடைய ஜாபில் நீங்கள் எஃபர்ட் கொடுங்க. யாரையும் பெருசாக டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. யாரையும் நம்ப வேண்டாம். குறிப்பாக உங்களுடைய கொலீக்ஸ், உங்களுடைய சுப்பீரியர், உங்களுடைய சப்பார்டினேட் எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் யாரும் பெருசாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இந்த மாதத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கலைத்துறையில் இருந்தீங்கன்னா அந்தஸ்து, புகழ் கூடும். நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா எதிரிகளை ஜெயிப்பீங்க. உங்களுக்கான சமூகத்தில் மதிப்பு, மரியாதை கூடும். அது மட்டுமல்ல, சோசியல் ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு அதிகரிக்கும். நீங்கள் ஒரு வேளை ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இருக்குது, அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்கும். கவர்மெண்ட் ஒரு நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப்பை உங்களுக்கு அமைச்சு கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த மாதம் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு லாங் ஜேர்னி போகணுன்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் அமையும். ரொம்ப நாளாக குழந்தைகளுக்கு நல்லது நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் வேலையில் எஃபர்ட் கொடுங்க. லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கல, நிறைய தடைகள் இருக்குது.